நம சிவாய வாழ்க. இந்த வீடியோவில் திருநீற்றின் தத்துவம் என்ன, நாம் சைவர்களாக இருக்கிறோம், ஏன் திருநீர் அணியணும் அப்படிங்கிறதுக்கான தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிவபெருமானுக்கு உரிய ஒரு பொருளாக திருநீர், ருத்ராட்சம் இவையெல்லாம் விளங்குகிறது. இதில் திருநீர் அணிபவன் தான் சைவன். திருநீற்று பதிகத்தின் சிறப்பு உலகளாவிய சிறப்பு பெற்றது. அப்போ அந்த திருநீர் ஏன் அணியணும், திருநீற்றின் தத்துவம் என்ன? ஆக நம்மளுடைய சமயத்திலேயே சொல்லியிருப்பாங்க, 3 தொழில்களை கடவுள் செய்கிறாரு. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். பிரம்மனுக்கு படைத்தல் என்கிற தொழிலை கொடுத்திருக்கிறார். நாம ஏன் பிரம்மனை கும்பிடுறது இல்லை அப்படிங்கிறத இன்னொரு கோணத்துல இருந்து யோசிச்சா தெரியும். நாம எல்லாம் படைக்கப்பட்டு விட்டுவிட்டோம். அதனால அவர் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? நம்ம எல்லாம் நம்மளையெல்லாம் படைச்சு சிருஷ்டித்து நமக்கு தேவையான அறிவெல்லாம் கொடுத்து நம்மளை வெளியே அனுப்பிட்டார். அதனால அவருடைய தேவை இல்லை. அதனால பிரம்மனுக்கான வேலை இங்க இல்லாம போயிடுச்சு. அவர் மேல் லோகத்திலிருந்தே தேவர்களால் வழங்கப்படக்கூடிய ஒரு கடவுள். அடுத்து விஷ்ணு கோவில்ல நம்ம எப்பவுமே எதை கொடுப்பாங்க? குங்குமத்தை கொடுப்பாங்க. அதாவது குங்குமம் என்பது காத்தலுக்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால குங்குமத்தை கொடுக்கிறார். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான காத்தலை செய்பவர், அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருளை எல்லாம் கொடுத்து, இன்பங்களை எல்லாம் கொடுத்து காப்பவர் விஷ்ணு என்பதால் அங்கே நமக்கு குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இறுதியாக வருவது திருநீர். திருநீர் என்பது நம்முடைய அதன் தயாரிப்பு முறையே மிக 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 உன்னதமானது. அதாவது மாட்டின் சாணத்தை நன்கு காய வைத்து அதை வரட்டியாக்கி அதனை எரித்து ஆகம விதிப்படி திருநீரு தயாரிக்கப்படுகிறது. அதாவது இது என்ன புலப்படுகிறது என்றால், இந்த வாழ்க்கையானது வெறும் சாம்பல் தான். நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும், பிரம்மன் எவ்வளவுதான் அறிவோடு நம்மளை சிருஷ்டித்திருந்தாலும், விஷ்ணு பகவான் எவ்வளவுதான் கருணையோடு நாம் வாழும் நாளெல்லாம் நம்மளை காட்டாலும், இறுதியாக நம் கையில் நம்முடைய வாழ்வு எங்கே முடிகிறது என்றால் சிவபுரத்தில் சென்று முடிகிறது. அந்த சிவபுரத்தின் தத்துவம் நாம் அனைவரும் சாம்பல் தான் என்பதை உணர்த்துவதாகவே இந்த திருநீர் அமைந்துள்ளது. ஆக இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. இது ஏன் சொல்லணும்? வாழும் போதே நான் ஏன் அப்ப திருநீர் பூசணும்? வாழும்போது குங்கும திலகம் இட்டு இருக்கலாம்ல, ஏன் அவர் திருநீர் வாழும் போதே பூசணும்? அப்படின்னா அதுக்கும் ஒரு உதாரணம் என்னால சொல்ல முடியும். அதாவது நாம் வாழ்கிறோம், எப்படி எல்லாமோ வாழ்கிறோம். நம்முடைய வாழ்வில் தினந்தோறும் பல்வேறு வகையான இன்னல்களை சந்தித்து வருகிறோம். இந்த திருநீர் அணியின் பொருட்டு நாம் எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும் நம் மனம் சாந்திப்படும். அதாவது எந்த வகையில் சாந்திப்படும் என்றால், வாழ்க்கை இவ்வளவுதான் என்பதை இந்த திருநீர் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. அதாவது நாம் எவ்வளவு கோடியாக சம்பாதித்து சொத்துக்கள் சேர்த்திருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் சரி, நம்மிடம் எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும் சரி, இறுதியில் நாம் சென்று சேரும் இடம் இந்த திருநீர் போன்ற சாம்பலை உடையது. அதாவது அழிக்கும் குணத்தை இறைவன் இதனால் நமக்கு கொடுக்கவில்லை. அழிப்பவன் நான் என்று இறைவன் சொல்லவில்லை. அவர் கூறும் ஒரே தத்துவம், உலகில் அனைவரும் சமம். அந்த சமநிலையை உணர்த்துவதே இந்த திருநீர். ஆக விஷ்ணு கோவில்ல கொடுக்கிற குங்குமத்திலகம் காப்பது, அது காத்தல் என்பது அனைவருக்கும் ஒரே சமமாக இருந்தால் அனைவரும் பிரதமராகி இருக்க வேண்டும், அனைவரும் நல்ல பதவியில் இருக்க வேண்டும், அனைவருக்கும் நல்ல செல்வங்கள், அதில் வேறுபாடு உள்ளது. ஆனால் இறைவன் சிவன் தருகின்ற திருநீர் அனைவருக்கும் சமம், பிறப்பருக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒக்கும் என்று வள்ளுவன் சொன்னான். நான் இங்கே சொல்கிறேன், பிறப்பருக்கும் எல்லா உயிர்க்கும் கடவுள் பிறப்பை அறுத்து இந்த இகலோக வாழ்க்கையை விட்டு நம்மை இறைவனோடு சேர்த்து கொள்ளும் தத்துவமே இந்த திருநீர். இந்த திருநீரை நாம் தினம்தோறும் பூசுவதால் நாம் இறைவனுடன் போய் கலக்கப் போகிறோம். அந்த நாளில் நாமும் பெரியவன் தான், நம்முடைய சொந்தம் இறைவன், அவன் தந்த பிரசாதம் இது. அனைவருக்கும் சமமாக தந்து கொண்டிருக்கின்ற அருட்பிரசாதம் திருநீர். அந்த திருநீற்றை பூசி மகிழ்ந்து இறைவனுடைய பாதங்களில் சரணாகதி அடைவோம். என்னுடைய மற்ற வீடியோக்களை பார்க்க சிவநாதம்.blogspot.com என்ற இணையதளத்தில்
தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை sivanathan@gmail.com என்னுடைய